நித்தியானந்தம். நமக்கு ஆலயங்களில் பலவிதமான விஷயங்கள் நிகழும். ஆனால் ஆலயங்களில் 2 விஷயம் நிகழும். முதலில் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் சக்தியை பெறுவீர்கள். 2, நீங்கள் நிஜம் என்று எதை நினைக்கின்றீர்களோ அதுவே ஒரு கனவுதான் என்று உணரும் புத்தியை பெறுவீர்கள். கனவுகளை நிஜமாக்குவதற்குள்ள சக்தி நிஜமே ஒரு கனவுதான் என்று உணரும் புத்தி. ஆலயம் என்ற சக்தி ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இவை 2 உங்களுக்கு நிகழ்கின்றது. விக்கிரகங்களும் ஆலயங்களும் வெறுமனே உணர்ச்சி பூர்வமாக செதுக்கப்பட்ட கற்களோ அல்லது பெரும் கலைநயமிக்க சிற்பங்களோ அல்ல. அவை உயிருணர்வை பரிமாற்றம் செய்து உங்களை மேல்நிலைக்கு உயர்த்தும் சக்தி வாய்ந்தவை. அதனால்தான் தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாற்றுங்கள். முன்னோர்கள் சொல்வார்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலயம் தொழுவது சாதம் என்று. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாற்றுங்கள். அது உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை தரும், மன நிம்மதியை தரும். நன்றி. நித்தியானந்தம்.